ஹலோ மக்களே! நேத்து எங்க வீட்டு விநாயகர் சதுர்த்திய பார்த்திருந்திருப்பீங்க. நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு. இது எங்க தாத்தா, பாட்டி வீட்டோட விநாயகர் சதுர்த்தி தான். நான் வரத்துக்குள்ளயே அவங்க வந்து விநாயகருக்குலாம் வந்து பூஜை பண்ணி வச்சிருந்தாங்க. பூலாம் போட்டிருந்து. எங்க தாத்தா சூரிய பகவானுக்கு விளக்கு காமிச்சுட்டு, அப்புறம் உள்ள போய் சாமி காமிச்சுட்டு இருந்தாரு. நான் வர வரைக்கும் எங்க தாத்தா, பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் இலைலாம் போட்டு பிரசாதம்லாம் வச்சிருந்தேன் சாமிக்கு. எப்பவுமே வருஷம் வருஷம் எங்க தாத்தா கொஞ்சம் பெரிய பிள்ளையாரா தான் வாங்குவாரு. நேத்து வந்து குழந்தை பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டாரு. ரொம்ப குட்டியா. அதுவும் கியூட்டா நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்க தாத்தா, பாட்டி வீட்டோட விநாயகர் சதுர்த்தி இப்படிதான் முடிஞ்சது. அடுத்து எங்க சித்தியோட வீட்டுது. அவங்க வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க வீட்ல ஒரு ஒரு மாரி வாங்கியிருந்தோம். எங்க வீட்ல 2025க்கு ஏத்த மாரி லேட்டஸ்ட்டான விநாயகர் வாங்கியிருந்தோம். எங்க தாத்தா வந்து குழந்தை விநாயகர் சின்னதா வாங்கியிருந்தாரு. எங்க சித்தி வீட்ல வந்து ஒரே கலர்ஃபுல்லா வாங்கியிருந்தாங்க. அவங்களதுமே குட்டியா இருந்தாலுமே நல்லா அழகா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அவங்களோட விநாயகர் சதுர்த்தி இப்படிதான் போயிருந்தது. எங்களுக்கு வீடியோ கால் பண்ணிலாம் காமிச்சிருந்தாங்க. என்னலாம் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெயினா ஒரு விஷயம் வந்து கொழுக்கட்டை செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயுமே நேத்து செஞ்சிருந்தாங்க. கொஞ்சம் கம்மியா தான் செஞ்சிருந்தாங்க. பத்தவே இல்ல. உங்களுக்கும் கொழுக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. ஸோ ஃபைனலா எல்லாரும் ஹேப்பியா வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கும்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எங்க வீட்லயும் ஹேப்பியா போச்சு. எங்களோட சித்தி வீட்லயும், எங்க தாத்தா, பாட்டி வீட்லயும் ரொம்ப ஹேப்பியாவே போயிருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். பாய்.